தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ஹலோ, வெல்கம் டு மை சேனல் கிங்ஸ் ஆஃப் ஃபிலிக். திஸ் இஸ் மீ சந்தியா. திஸ் இஸ் மனோஜ். நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு என்டையர் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்காக தான் வெயிட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மூவிலேருந்து ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சாங் தான் நம்ம வந்து இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் எந்த மூவின்னு கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அஃப்கோர்ஸ் புஷ்பா 2. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சாங் பேர் என்ன? கிசிக். கிசிக்கியா அது ஒரு சாங். கிசிக்கியா இல்லை, கிசிக்னு KISSIK. ஓகே, கிசிக். ஓகே, ஸோ கிசிக்னு ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பேரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது பார்த்து கேட்டு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், நமக்கு முன்னாடியே தெரியும் ஸ்ரீலீலா வந்து இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணுறாங்கன்னு. அண்ட் அந்த சாங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த சாங். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமந்தா பண்ணியிருப்பாங்க ஊ அண்டவா சாங். ஸோ சேம் கைண்ட் ஆஃப் சாங் தான் இதுவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக அப்படி தான் இருக்குது போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. ஸோ நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆனில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்ம பார்க்க போகலாம். அண்ட் ஸ்ரீலீலாம் இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் டான்ஸ் பயங்கரமாக ஆடுவார் தெரியும். உங்கள் 2 பேர் காம்பினேஷன் சீரியஸாக சூப்பரான காம்பினேஷன். 2 பேரும் ஆமாம், ஏன்னா அவங்கள வந்து இந்த குறிச்சி மடத்தம்பட்டி அந்த சாங் எல்லாம் பார்க்குறப்போ அவங்க சூப்பராகவே டான்ஸ் ஆடிப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுல நாங்கள் 2 பேரும் சம ஆர்வமாக இருக்கோம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எல்லாரும் வந்துட்டாங்களா பார்ட்டிக்கு? இப்போ எடுறா போட்டோ கிசுக்குன்னு. கிசுக். ஓ, அந்த இது. ஓகே. டான்சிங் குயின் DSP. ஐகான் ஸ்டார். எட்ரா மாமா வந்துட்டான் எட்ரா. எட்ரா மாமனார் வந்துட்டாரு எட்ரா. சகல வந்துட்டார் எட்ரா. சம்மந்தி வந்துட்டார் எட்ரா. சித்தப்பு வந்துட்டார் எட்ரா. ஸ்நேகித வந்துட்டான் எட்ரா. தெரிஞ்ச அறிஞ்ச கூட்டம் எல்லாம் திரண்டு வருது எட்ரா. அவனை இவனை எடுத்ததையெல்லாம் ஆல்பம் பூரா விட்டு, ஆனா என்ன எடுத்த போட்டோ மட்டும் லாக்கர்ல வச்சு பூட்டு. பொசுக்குன்னு எனக்கு சிக்கன போட்டோ வெளியே போச்சுன்னா சப்பனாரே ராஜா சப்பனாரே சப்பனாரே வேண்டா. DSP மியூசிக்கு நல்லா இதாக இருக்குல்ல. ஏய் DSP. பக்கம் நின்று போட்டோ எடுத்துக்கோ. எடுக்கிற சாக்கல மேல ஒரசுனா சரி தொள்ள கூட கை போட்டு எடுத்துக்கோ. தொடக்கூடாத இடத்துல தொட்டா சிங்கிள் போட்டோ தப்பில்ல, மிங்கிள் போட்டோ தப்பில்ல. ஒட்டி நின்று குரூப்பா எடுத்தா ஒரு தப்பும் இல்ல. ஆனா பப்ளிக்ல என் போட்டோ வச்சு பச்சை பச்சை கமெண்ட் அடிச்சினா சப்பனாரே ராஜா சப்பனாரே வேண்டா. சப்பனாரே வேண்டா. அடேங்கப்பா. ஓ சப்பனாரே ராஜா சப்பனாரே வேண்டா. சப்பனாரே வேண்டா. இந்த மியூசிக்லாம் நல்ல டான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. மேக்கிங் எல்லாம் கட்டுறாங்க. எந்த போஸிலும் போட்டோ எடுத்துக்கோ. எக்ஸ்போசிங்கா இருந்தா மட்டும் எந்த ஆங்கிளும் போட்டோ எடுத்துக்கோ. பேட் ஆங்கிள் பார்த்தா மட்டும் எடுத்ததெல்லாம் சேர்த்துக்கோ. மூடு வந்தா பார்த்துக்கோ. ராத்திரி அணைச்சு தூங்கிக்கோ. கவலை எதுவும் இல்லை. அண்ணா ஃபேஸ்
மீச கீசா மார்பிங் பண்ணி கொச்ச கொச்ச வேலை செஞ்சினா சப்பனாரே வேண்டாஜா சப்பனாரே வேண்டா சப்பு சப்பு சப்பனாரே வேண்டா சப்பனாரே வேண்டாஜா சப்பனாரே வேண்டா சப்பு சப்பு சப்பனாரே வேண்டா கிசுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான் அப்படி பேசியிருக்காங்க இல்லை. ஸோ சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஊவன்டாவா அந்த சாங் மாதிரி சீரியஸாக இல்லை, அதுக்கு கொஞ்சம் கூட கிட்ட வரல. இது எங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து. இது மைட் பி நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம், உங்களோட கருத்துலேருந்து வேறுபட்டு இருக்கலாம். பட் எங்களுக்கு பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அட்ராக்ட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லிரிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு இது மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல என்ன லிரிக்ஸ் இருந்துச்சோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தமிழில் கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் தமிழில் தான் இந்த சாங் கேட்டிருக்கோம். அண்ட் தெலுங்குல இருக்கிற மாதிரி தான் மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுமே கொஞ்சம் காமெடியாக தான் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அது தெரில எனக்கு ஏன் இந்த டிஎஸ்பி ஏன் இந்த பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டாருன்னு தெரியல. மியூசிக் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் டான்ஸ் எப்பவுமே பெருசாக ரிவீல் ஆகலை. இல்லை இந்த பாட்டு வந்து கதையோட ஏதாவது இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. எனக்கு அதான் கதையோட இருக்குமான்னு தெரியல. நிறைய இதில் வந்து ஃபோட்டோ இப்படி எடுக்கக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது, ஸோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்படி இருக்கணுன்ற மாதிரி ப்ரீச் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ தெரியல இந்த பாட்டு வந்து எந்த மாதிரி கூட கனெக்ட் ஆகிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் மைட் பி தெரில, நீ சொல்கிற மாதிரி பார்க்குறப்போ இருக்கலாமோ என்னமோ தெரில. பட் ஓவராலாக பார்க்குறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக உனக்கும் கனெக்ட் ஆச்சா? எனக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதாவது மியூசிக்கோட பாட்டு அப்படியே அந்த ராகமாக வராமல் பேச்சு வாக்கில் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கூகுள் அந்த சாங்கோட இது அப்படியே வந்துச்சு. ஸோ அந்த இதில் ஏதோ ஒன்று வருது போல் அப்படின்னு நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆனேன். பட் ஓவராலாக கேட்குறப்போ அந்த டியூன் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த கூகுள் டியூன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சாங் சென்டர் கூட பார்த்தீங்கன்னா நான் ரியாக்ட் பண்ணி பேசலான்னு வந்தேன், சரி இன்டர்ப்ட் பண்ணலான்றனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ எனக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சாங்கில் வர அந்த டியூன் எனக்கு அப்படியே தெரிஞ்சுது. அப்புறம் செகண்ட் சரணத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டியூன் வேற மாதிரி மாறிடுச்சு. அண்ட் எனக்கு தெரில, எனக்கு அந்த ஊவன்டாவா சாங் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவலில் இருந்துச்சு. புஷ்பாவில் சரியான பயங்கரமான சாங். சமந்தாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வேற லெவலில் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே சூப்பரான டான்ஸர்ஸ். அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்க காட்டின சின்ன போர்ஷன் வந்து நல்லா தான் ஆடி இருக்காங்க, சூப்பராக இருக்குது. பட் எனக்கு இந்த பாட்டு தான் என்னன்னு நல்லா ஆடி இருக்காங்கன்னா அது சின்ன போர்ஷன் தான், அதில் பெருசாக டான்ஸ் ரிவீல் ஆகல. மேபி நிறைய மியூசிக் இருக்கிற இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த பிடிஎஸ் தான் போட்டிருந்தாங்க. பிகைண்ட் த சீன்ஸ் என்ன நடக்குது அதெல்லாம் தான் போட்டிருந்தாங்க. மேபி அந்த மியூசிக் சமயத்தில் மேபி நல்ல ஒரு டான்ஸ் நம்பர் இருந்திருக்கலாமோ என்னமோ, அதை நம்மளுக்கு ரிவீல் பண்ணல. மேபி நம்ம தியேட்டரில் போகிறப்போ பார்க்குறப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வேற லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுன்னு நினைக்கிறேன். அண்ட் லிரிக்ஸ் அண்ட் மியூசிக்காக பார்க்குறப்போ இந்த சாங் எனக்கு பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் பார்க்கலாம் இதுக்கப்புறம் மேலும் மேலும் வர சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா ஊவன்டா அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற லெவல், அது எங்கேயோ இருக்குது, அது இங்கே இருக்குது. இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து 2 சாங்குமே, இந்த புஷ்பா சாங் ஆகட்டும் அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ராஷ்மிகா அவங்களோட சேர்ந்து ஒரு சாங் வந்துச்சு. ஆமாம், அது 2மே சூப்பராக இருந்துச்சு. இந்த சாங் வந்து நான் பயங்கரமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை, மேபி கேட்க பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கேட்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக விவேகா தான் இது பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். பட் இந்த சாங்குக்கு ஏன் இப்படி எழுதினாரு, இல்லை இப்படி தான் எழுத வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு. அது சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்கும் அந்த லிரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக பிளெண்ட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஏதோ சம்திங் கனெக்ட் ஆகலைங்க. இது எங்களோட தாட், எங்களோட ஹானஸ்ட் தாட். இது உங்களுக்கு இந்த சாங் கேட்குறப்போ உங்களுக்கும் எங்களை மாதிரி தான் தோணுச்சா, இல்லை மேபி சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத தோணுச்சா அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் மேபி ஒரு ஃபுல் மூவியாக பார்க்குறப்போ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது சம்மந்தப்பட்டு இருந்துச்சுன்னா மேபி இதாக இருக்கலாமா என்னமோ, ஸோ கனெக்ட் ஆகலாமா என்னமோ. ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். December 5 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹைப்பாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1000 crores எல்லாம் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் ஸ்டில் மூவிக்கு அந்த அளவுக்கு ஹைப் இருக்குது.
இன்னொரு பக்கம் அல்லு அர்ஜுன் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஃபா இருக்காரு. ஸோ உங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக செமையான எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ். அண்ட் ஏன்னா ஃபாஃபாவோட ஏற்ற மாதிரியுமே ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராமிசிங்காக இருந்துச்சு. ப்ராமிசிங்காக இருந்தது. ரொம்ப அப்படியே அந்த இன்டர்நேஷனல் லெவல் அளவுக்கு அதுலேயே அவர் சொல்லியிருப்பாரு ஆமா கோயிங் இன்டர்நேஷனல்ன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அண்ட் ஃபாஃபா அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட கேரக்டர் தான். அவர் தான் வந்து தோ புஷ்பா இஸ் கோயிங் டு ரூல் அப்படின்ற மாதிரி காமிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்டல் அவரோட அந்த வில்லனிசம் காமிக்க வேண்டிய பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பா 2. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மூவி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நல்லா இல்லைனாலும் இருக்குதாலும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அச்சீவ் பண்ணிடும். நம்பர்ஸில் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஹிட்டாக போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் ஆர் சைட். புஷ்பா 2 வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பிளாஸ்ட் ஆகணும். எனக்கு டெஃபினெட்லி இட் ஹேஸ் டு பி a blockbuster அப்படின்ட்டு எங்கள் சைடில் நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் இந்த சாங் நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் எங்களோட ஹானஸ்டான ரியாக்ஷன் அண்ட் ஆல்சோ ரிவ்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு இருந்துச்சுன்னா, கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் மேலும் மேலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி எங்களோட மைல்ஸ்டோனை நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம். நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ப்ளீஸ் எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவை. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபேமிலியாக லைக் வில் க்ரோ டுகெதர். அடுத்த மைல் ஸ்டோனாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 100K வச்சுருக்கோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிக்கர் மைல் ஸ்டோன் தான். பட் டெஃபினட்டாக ரீச் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. உங்களால் தான் எங்களுக்கு அந்த நம்பிக்கையும் வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அது எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.